கடவுளே, நான் காண்பது என்ன கனவா இல்ல நினைவா? ஒரே ஆனந்த கண்ணீர் தான் சிஎஸ்கே ஜெயிச்ச உடனே. சத்தியமா சொல்றேன், இந்த சீசன் சிஎஸ்கே மேல ஒரு சுத்தமா நம்பிக்கை இல்ல. இந்த தடவை ஏமாத்தி கூடாதியா? ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாது போலடா. அதுவும் டிசி வேற ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போறோம். ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. Please help me. பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பேக் டு ஃபார்ம். செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஆயுஷ் மாத்ரேவும் நல்லா தான் ஆனாரு. எங்க மிஸ்டேக் நடந்துச்சுன்னா டிசியோட ஃபீல்டிங் சைடு அவ்வளோ வஸ்டா இருந்துச்சு. விடுறாங்க, கேட்ச விடுறாங்க. யாராவது காசு கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளோ கேட்ச விடுறாங்க. ஆயுஷ் மாத்ரே நடுவில் ரிட்டையர்ட் ஆகிட்டு போனதுக்கு அப்புறமா பிரீவிஸ் உள்ள வந்திருக்கணும். அந்த இடத்துல தூபே வந்துட்டாரு. சரி, ஓகே, போன வாட்டி நம்ம என்ன டார்கெட் அடிச்சோம்? 210 தான் அடிச்சோம். இந்த வாட்டியும் அதே தான் அடிச்சிருக்கோம். டிசி அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டு போறாங்க தான் நினைச்சேன். ராகுலும் நிசாங்காவும் ஸ்டார்ட் கொடுத்ததை பார்த்தா அவ்வளவுதான், ஒரு 2 ஓவர் ஸ்பேர்ல முடிக்க போறாங்கன்னு நினைச்சேன். டப்புன்னு பேக் டு பேக் விக்கெட் எடுத்தாங்க. சிஎஸ்கே மேட்ச்ல கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. முக்கியமா இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஜேமி ஓவர்டன் சொல்லலாம். ரொம்ப சூப்பரா போட்டாரு. 4 விக்கெட் எடுத்தாரு. வெறும் 18 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணாரு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கம்போஜ்மே ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. ரொம்ப சூப்பரான மேட்சா இருந்துச்சு. ஒரு வழியா நம்ம லுங்கி பாய் ராஜ் பிரியன் சிஎஸ்கே ஜெர்சியில பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஐபிஎல் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.